வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் முக்கியமான ஃபஸ்ட்டு 60 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த செஷன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா செமஸ்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற கம்ப்யூட்டர் நெட்வொர்க் செமஸ்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு இன்டர்வியூ போகிறவங்களுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். செஷனை பார்த்துட்டு வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். வாட் இஸ் அ லிங்க் அப்படின்னா, a link is a connection between two or more devices. It can be physical connection or wireless connection. லிங்க்னா என்னது? ரெண்டு டிவைஸை கனெக்ட் பண்ணுறது தான் லிங்க். அது வந்து ஒயர்டாகவும் இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். ஒயர்டு அப்படின்னா எப்படி கனெக்ட் பண்ணலாம்? யூஸிங் கேபிள், ஹப், ஸ்விட்ச். ஒயர்லெஸ் அப்படின்னா ரவுட்டர் அண்ட் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணால் இந்த ஃபிகரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நோட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது என்னது? லிங்க். இங்கே ஒரு நோடு, இங்கே ஒரு நோடு, இங்கே ஒரு நோடு, இங்கே ஒரு நோடு. இட் கேன் பி லிங்க்டு பை யூஸிங் லிங்க் மூலயமா அந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் நோடு? நோடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, node, the point of intersection in a network is called as a node. Node அப்படின்னா அது ஒரு point of intersection in a network is called as a node. Node can send or receive data within the network. ஒரு நோடு இல்லாமல் நம்ம எந்த டேட்டாவுமே வந்து சென்ட் பண்ண முடியாது. ஸோ நோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோடு இருந்தால் மட்டுமே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடக்கும். தட் இஸ் அ நோடு. நோடு அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் in the network. It's called as a node. Node என்ன செய்யணும்? Send and receive data within the network. Hub, hybrid universal broadcasting. Hub abbreviated as hybrid universal broadcasting. Hub ஓட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ட் 2 or more ஈத்தர்நெட் டிவைசஸ் ஆர் லேன். ரெண்டு லேனை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைன்னா ரெண்டு ஈத்தர்நெட் டிவைசஸை கனெக்ட் பண்ணுறது தான் ஹப் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் டூ நாட் பெர்ஃபார்ம் ஃபில்டரிங். ஹப் வந்து இந்த ஃபில்டரிங் ப்ராசஸ்லாம் வந்து பண்ணாது. அதாவது இந்த மெசேஜ் அனுப்பணும், இந்த மெசேஜ் அனுப்பக்கூடாது, இந்த மாதிரி ஹப் வந்து பண்ணாது. does not perform filtering. Least intelligent, less complex and less complex. It is a multi-port device. Star topology uses a hub as a common controller. ஸ்டார் டோபாலஜி தான் வந்து ஸ்டார் டோபாலஜியில் வந்து ஹப்பை வந்து காமன் கண்ட்ரோலராக யூஸ் பண்ணி எல்லா நோட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆப்ரேட்ஸ் அட் ஃபிசிக்கல் லேயர். ஹப்பை வந்து ஃபிசிக்கல் லேயரில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஹப்பில் வந்து நம்ம ஞாபகம் வைக்கிற பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஹப் இஸ் ஹைப்ரிட் யூனிவர்சல் ப்ராட்காஸ்டிங் டிவைஸ். It is used to connect two devices, whether it is a LAN or Ethernet devices, and hub வந்து multi-port device, and star topology uses hub as a common controller, and hub operates a physical layer. And then switch எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா லிங்க் லேயரில் வந்து ஸ்விட்ச் வந்து ஒர்க் ஆகும். இட் இஸ் யூஸ் டு கனெக்ட் 2 or more LAN devices. LAN devices 2 or more LAN devices கனெக்ட் பண்ணுறது தான் ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறாங்க. இட் வில் ஃபில்டர் பேக்கெட்ஸ் பிஃபோர் ஃபார்வர்டிங். ஃபில்டரிங் பேக்கெட்ஸ்லாம் வந்து ஸ்விட்ச் ப்ராசஸில் வந்து நடக்கும். இட்ஸ் எ இன்டெலிஜென்ட் டிவைஸ் அண்ட் இட் பெர்ஃபார்ம்ஸ் யூனிகாஸ்டிங் அண்ட் மல்டிகாஸ்டிங். ஸோ ஸ்விட்ச்னால் என்னென்ன வைக்கிறோம்? ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் எ டேட்டா லிங்க் லேயர். 2-3 டிவைஸ் LAN டிவைஸஸை கனெக்ட் பண்ணலாம் யூஸிங் ஸ்விட்ச் and filter packets, and it's an intelligent device. It's unicasting and multicasting device. It performs unicasting and multicasting. What is network topology? Network topology is a physical layout of a computer in a computer network is called as a network topology. ஒரு physical layout தான் network topology ன்னு சொல்கிறோம். என்னென்ன network topologyலாம் இருக்குது? bus topology, ring topology, star topology and hybrid topology. வாங்க, bus topology அப்படின்னா ஒரு லிங்க் தான் இருக்கும். அதில் எல்லா நோட்ஸும் கனெக்ட் ஆகிருக்கிறது தான் பஸ் டோபாலஜி. அண்ட் தென் ரிங் டோபாலஜி அப்படிங்கிறது ஒவ்வொரு ரிங் டோபாலஜினா ரிங் மாதிரி இருக்கும்.
nodes are interconnected. Node 2 or 3 nodes வந்து interconnect ஆகிருக்கும் using ring topology. And then bus topology அப்படிங்கிறது வந்து it's most reliable topology. ஹப் மூலமா எல்லா லிங்க்ஸும் கனெக்ட் ஆகிருக்கும், எல்லா நோட்ஸும் கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் ஸ்டார் டோபாலஜி. அண்ட் தென் ஹைப்ரிட் டோபாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு நோட் இருக்குன்னா அது வந்து 2 நோட் லிங்க் ஆகிருக்கும், அந்த நோட்லேருந்து 2 நோட் லிங்க் ஆகிருக்கும். அண்ட் தென் இன்னொரு நோட்லேருந்து அதுலேருந்து 2 நோட் லிங்க் ஆகிருக்கும். இப்படி எவ்வளோ வேணுமோ அது லிங்க் ஆகி போய்கிட்டே இருக்கும். தட் இஸ் ஹைப்ரிட் டோபாலஜி. ரவுட்டர் அப்படின்னா ரவுட்டர் வந்து 2-3 டிவைசஸை வந்து கனெக்ட் பண்ணுறதா யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ் டு கனெக்ட் LAN அண்ட் WAN. LANையும் கனெக்ட் பண்ணலாம், WANையும் கனெக்ட் பண்ணுறது யாருது? ரவுட்டர் தான். இட் இஸ் அ நெட்வொர்க் லேயர் டிவைஸ். ரவுட்டர் அப்படின்னாலே நெட்வொர்க் லேயர் டிவைஸ் தான். ஹைலி கான்ஃபிகர் டு ஃபில்டர் அண்ட் சென்ட் பேக்கெட்ஸ். இது வந்து ஹைலி கான்ஃபிகர் டு ஃபில்டர் பண்ணுறதுக்கும் அண்ட் சென்ட் பேக்கெட் வந்து ஹைலி கான்ஃபிகர்டாகவே இருக்குது. இட்ஸ் இன்டெலிஜென்ட் டிவைஸ். ரவுட்டர் அப்படின்னா 2 or more டிவைசஸை வந்து கனெக்ட் பண்ணலாம். அது லேனாகவும் இருக்கலாம், வேனாகவும் இருக்கலாம், ரெண்டையுமே வந்து ரவுட்டர் வந்து கனெக்ட் பண்ணும். இது வந்து நெட்வொர்க் லேயர் டிவைஸ். ஹைலி கான்ஃபிகர் டு ஃபில்டர் சென்ட் பேக்கெட். இட்ஸ் அன் இன்டெலிஜென்ட் டிவைஸ். அண்ட் தென் நெட்வொர்க்னா என்ன அப்படின்னா what is a network? A network is a connection between different devices. Network அப்படினாலே நிறைய டிவைசஸை கனெக்ட் பண்ணுறது தான் நெட்வொர்க். These devices communicate with each other using physical or wireless connection. நெட்வொர்க்னா என்னது? டிஃப்ரெண்ட் டிவைசஸை கனெக்ட் பண்ணும். அந்த டிவைசஸ் வந்து எதுக்கு அந்த டிவைசஸ் வந்து கம்யூனிகேட் வித் ஈச் அதர். கம்யூனிகேட் அப்படின்னா சென்ட் அண்ட் ரிசீவ் டேட்டா யூஸிங் வயர்ட் ஆர் வயர்லெஸ் கனெக்ஷன் மூலயமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நெட்வொர்க். அண்ட் தென் வாட் இஸ் ஓஎஸ்ஐ மாடல்? ஓஎஸ்ஐ மாடல் ஃபஸ்ட் அப்ரிவேஷன் பார்த்துடலாம். ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். இட்ஸ் அ கான்செப்சுவல் மாடல். ஓஎஸ்ஐ மாடல் அப்படிங்கிறது வந்து கான்செப்சுவல் மாடல் தட் ஸ்டாண்டர்டைஸ் கம்யூனிகேஷன். ஓஎஸ்ஐ மாடலோட வேறு என்னது? ஸ்டாண்டர்டைஸ் கம்யூனிகேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். இதுதான் ஓஎஸ்ஐ மாடல். OSI மாடல் அப்படிங்கிறது வந்து 3 பாயிண்ட் தான். ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன், இட்ஸ் அ கான்செப்சுவல் மாடல், ஸ்டாண்டர்டைஸ் கம்யூனிகேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். அண்ட் தென் ஓஎஸ்ஐ மாடல் வந்து எலாபரேட்டாக நம்ம அந்த செஷனில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லேயர் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்லையும் டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன். ஒவ்வொரு லேயரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது வந்து டேட்டா, அங்கே வர்ற டேட்டாவுக்கு பேர் பிட்ஸுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ரா பிட்ஸு. இந்த ரா பிட்ஸை வந்து மீடியத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ஃபிசிக்கல் லேயரோட வேலை. அண்ட் தென் டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறது வந்து டேட்டா வந்து இங்கே ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் வந்து ஃப்ரேம். Transmission of data frames between nodes connected by physical layer. ஓகேவா? டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா ஃப்ரேம்ஸ். டேட்டா ஃப்ரேம்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் அதோட வேலை. சோர்ஸும் டெஸ்டினேஷனுக்கும் நடுவில் அண்ட் கனெக்டட் பை ஃபிசிக்கல் லேயர் மூலயமா டேட்டா லிங்க் லேயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் நெட்வொர்க் லேயர். நம்ம ஓஎஸ்ஐ மாடல் லேயர்ஸை பற்றி நல்லா எலாபரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் வந்து ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து அது இருக்கும், அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற டேட்டாவுக்கு பேர் பேக்கெட்டுன்னு அர்த்தம். ஸ்ட்ரக்சர் அண்ட் மேனேஜிங் எ நெட்வொர்க் வித் மல்டிபிள் நோட்ஸ். ஸ்ட்ரக்சர் அண்ட் மேனேஜிங் நெட்வொர்க்கை வந்து மேனேஜ் பண்ணும் வித் மல்டிபிள் நோட்ஸ். மல்டிபிள் நோட்ஸ் அப்படின்னா இன்டர்மீடியட் நோட்ஸ் தான் மல்டிபிள் நோட்ஸ்னு இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னா data produced here is called as a datagram or segment. Transmission of data packet between different point of a network. Transmission of data packet between different points of a network.
The transport layer அப்படிங்கிறது வந்து இது வந்து transmission of data packet different points of a network அப்படின்னா end to end வந்து கனெக்ஷன் வந்து transport layerல இருக்கும் and process to process delivery வந்து transport layerல வந்து நடக்கும். And then session layer வந்து first here produced is called as a data manages the communication session. இது வந்து கம்யூனிகேஷன் சேனல் யார் கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அவங்க மேனேஜ் பண்ணுறது தான் செஷனோட வேலை. அண்ட் தென் ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து த டேட்டா ஹியர் ப்ரொடியூஸ்ட் இஸ் கால்ட் அஸ் அன் டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா பிட்வீன் த சர்வீஸ் டிவைசஸ் அண்ட் அப்ளிகேஷன். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா பிட்வீன் சர்வீஸ் டிவைசஸ். ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து என்கிரிப்ஷன் கம்ப்ரெஷன் இங்கே எல்லா ப்ராசஸும் இங்கே தான் நடக்கும். என்கிரிப்ஷன் அப்படின்னா டேட்டா வந்து என்கோட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ் பர் த ரெக்கார்ட் ஃபார்மேட் வந்து பிரிக்கிறதும் ப்ரெசன்டேஷன் லேயரில் தான். அண்ட் அப்ளிகேஷன் லேயர் வந்து டேட்டா இங்கே தான் ஃபஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர் வந்து அப்ளிகேஷன் லேயர். டேட்டா வந்து இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்பெசிஃபைஸ் தி ஷேர்டு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் மெத்தட். Specifies the shared communication protocol and interfaces method இங்கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. What do you mean by anonymous FTP? இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். இன்டர்வியூக்கும் சரி செமஸ்டரில் 2 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. What is anonymous FTP? Anonymous FTP is a way of allowing a user to access data. FTP என்ன செய்யணும், ஒரு யூசரை வந்து ஆக்சஸ் டேட்டா தட் இஸ் பப்ளிக் நெட்வொர்க்கில் வந்து ஆக்சஸ் பண்ண விடும். த யூசர் டசன்ட் நீட் டு ஐடென்டிஃபை ஹிம்செல்ஃப். யூசர் வந்து நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து இங்கே வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை டு த சர்வர். அண்ட் ஹஸ் டு லாகர்ஸ் அனௌன்ஸ் யாரோ மாதிரி லாகின் பண்ணி டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் FTP அனானிமஸ். ரிப் எங்கே வரும் அப்படின்னா நெட்வொர்க் லேயரில் வந்து ப்ரோட்டோகால்ஸில் வந்துடும். ரிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நிறைய செமஸ்டர் எக்ஸாமில் 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க. அண்ட் தென் ரிப்பு பற்றி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் கேட்பாங்க. RIP அப்படின்னா இட்ஸ் அ ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். RIP அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வெக்டார் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் விச் எம்ப்ளாய்ஸ் ஹாப் கவுண்ட் ஆஸ் ரவுட்டிங் மெட்ரிக். ஹாப் கவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இன்டர்மீடியட் நோட்ஸுக்கும் வந்து டேட்டா வந்து இன்டர்மீடியட் நோட்ஸில் ஒன்று பாஸ் ஆகும். ஸோ அது எத்தனை ரவுட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஹாப் கவுண்ட். மேக்ஸிமம் ஹாப் கவுண்ட் இஸ் லிமிட்டட் டு 15. பிக்கி பேக்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைடைரக்ஷனல் கம்யூனிகேஷன். 2 சைடுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிடலாம். போத் பார்ட்டிஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் டேட்டா. தட் இஸ் போத் இம்ப்ளிமெண்ட்ஸ் 2 பேருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் சேவ் பேண்ட்வித். பிக்கி பேக்கிங்னா என்ன, பைடைரக்ஷனல் கம்யூனிகேஷன். 2 பேருமே சென்ட் அண்ட் ரிசீவர் போத் பார்ட்டிஸ் இம்ப்ளிமெண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் சேவ் பேண்ட்வித். CSMA per CD நம்ம முக்கியமாக என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSMA per CD வந்து ஒரு ஒயர்டு லேன் அண்ட் CSMA per CD is standardized in IEEE 802.3. CSMA per CD வந்து ஒயர்டு லேனு standardized in IEEE 802.3. CSMA per CD minimizes the recovery time. CSMA per CD recovery time வந்து minimize பண்ணுவாங்க. And then CSMA per CD does not take any steps to prevent the collision until it has taken place. CSMA per CD வந்து collision நடக்கிற வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்காது. ARP na address resolution protocol. ARP abbreviated as an address resolution protocol is used for finding the MAC address that corresponded to IP address. The address resolution protocol என்ன பண்ணுவாங்கன்னா MAC address வந்து கண்டுபிடிப்பாங்க. டெஸ்டினேஷனோட MAC address வந்து கண்டுபிடிப்பாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா correspondent IP address யூஸ் பண்ணி MAC address வந்து கண்டுபிடிப்பாங்க. And then 802.16 is an IEEE standard for WiMAX technology.
SMTP. SMTP is used for transferring electronic mail messages from one machine to another machine. SMTP வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதா மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல அது வந்து இந்த SMTP ப்ரோட்டோக்கால் மூலியமாக தான் நடக்கும். SMTP protocol is used to transferring electronic mail message from one machine to another. And then message switching அப்படிங்கிறது a network using a message switching technique is called store and forward the network. மெசேஜ் ஸ்விட்சிங்கில் முக்கியமாக நம்ம ஞாபகம் வைக்கிற வேண்டிய பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மெசேஜ் ஸ்விட்சிங்கில் டேட்டா சென்ட் பண்ணும்போது டேட்டா வந்து ஸ்டோர் அண்ட் தென் ஃபார்வர்ட் டு த நெட்வொர்க். ஒவ்வொரு இன்டர்மீடியட் நோட்ஸ்லேயும் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகி அந்த எந்த ஸ்டோர் ஆகிருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு தான் டெஸ்டினேஷனுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். தட் இஸ் மெசேஜ் ஸ்விட்சிங். அண்ட் தென் ஃபைல் சர்வர். File server is a specialist computer system which is used to store files. File server எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, store files received from various client machine. முக்கியமான பாயிண்ட் ஃபைல் சர்வரில் என்ன அப்படின்னா, இது எதுக்கு யூஸ் ஆகுது, ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ்கிட்ட வர்ற ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் ஃபைல் சர்வரோட வேலை. அண்ட் தென் ஷேடோ பேஜிங்னா is used as a recovery technique. ஷேடோ பேஜிங் எதுக்கு யூஸ் ஆகுனா, ரெக்கவரி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறது தான் ஷேடோ பேஜிங். சாக்கெட் இஸ் used for communication between two processes. ரெண்டு ப்ராசஸ்க்கு நடுவில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து சாக்கெட் வந்து யூஸ் பண்ணும். எப்போவுமே சாக்கெட் வந்து ரெண்டு கம்யூனிகேஷனுக்கு நடுவில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். அண்ட் என் பாயிண்ட் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ் கால்ட் அஸ் சாக்கெட். சாக்கெட் அப்படின்னாலே ரெண்டு ப்ராசஸ்க்கு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ ப்ராசஸ், அதான் சாக்கெட். அந்த ஃபஸ்ட்டு நெட்வொர்க்குக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ARPANET. அண்ட் தென் ஃபார்முலா, transmission delay is equal to packet size is divided by bandwidth. நம்ம ப்ராப்ளம்ஸ் வரும்போது இந்த ஃபார்முலாஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் ப்ரொபகேஷன், டிரான்ஸ்மிஷன் டிலே அப்படின்னா ஒரு டேட்டா வந்து லிங்கில் போய் எவ்வளோ நேரத்தில் வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுது அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்மிஷன் டிலே. ஸோ பேக்கெட் சைஸ் இஸ் டிவைடட் பை பேண்ட்வித். அண்ட் தென் ப்ரொபகேஷன் டிலே அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் இஸ் டிவைடட் பை ப்ரொபகேஷன் ஸ்பீடு. ப்ரொபகேஷன் ஸ்பீடு அப்படின்னா நம்ம அனுப்புகிற லிங்க் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது டிவைடட் பை எவ்வளோ ஸ்பீடில் வந்து போகுது அப்படின்னு சொல்கிறது தான் ப்ரொபகேஷன் டிலே. And TCP use both selective and cumulative acknowledgement. TCP na transmission control protocol, அது வந்து selective and cumulative acknowledgement வந்து யூஸ் பண்ணுவாங்க TCP. And then con modification அப்படின்னா, if acknowledgement didn't come till timeout, then the packet will be retransmitted with the twice set of previous timeout. ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து வரல, டைம் அவுட் முடிகிற வரைக்கும் வரல அப்படின்னா இந்த பேக்கெட் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க வித் ட்வைஸ் செட் ஆஃப் ப்ரீவியஸ் டைம் அவுட். ப்ராபபிலிஸ்டிக் அனாலிசிஸ் அப்படின்னா, ப்ராபபிலிஸ்டிக் அனாலிசிஸ் ஃபைண்ட் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கொலிஷன். அங்கே ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கொலிஷன் எவ்வளோ நடந்திருக்கு பிஃபோர் அ சக்ஸஸ்ஃபுல் டிரான்ஸ்மிஷன். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை டைம் வந்து அது கொலிஷன் நடந்திருக்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் ப்ராபபிலிஸ்டிக் அனாலிசிஸ். And then firewall provides security by controlling the incoming and outgoing network traffic. Firewall அப்படிங்கிறது வந்து அது ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி. இன்கமிங் அண்ட் அவுட்கோயிங் மெசேஜஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபயர்வால். அண்ட் தென் ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது இட்ஸ் எ யூனிக் ஐடென்டிஃபையர் for devices on the network. IP address அப்படிங்கிறது unique identifier of devices on a network. IPv4 address வந்து 34 bit octet formatல வந்து இருக்கும். IPv4 address example 190, அது வந்து 4 parts இருக்கும். IPv4ல 4 parts வந்து இருக்கும். 192.168.1.1. and then IPv6 அப்படிங்கிறது வந்து 128 bit address excuse me. IPv6 அப்படிங்கிறது வந்து 128 bit address designed to replace IPv4.
IPv6 வந்து IPv4 ரீப்ளேஸ் பண்ணுறது தான் IPv6 வந்துச்சு. அதில் வந்து 128 பிட் இருக்குது. and then example 12001 இதுதான் வந்து ஃபார்மேட், IPv6 மெசேஜ் ஃபார்மேட். and then MAC address அப்படிங்கிறது வந்து 48 பிட்டு. போர்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து 16 பிட். மேக் அட்ரஸ் போர்ட் அட்ரஸ்னால் என்னன்னு தெரியணும், எலாபரேட்டாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம செஷனில் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து இந்த டாபிக் வந்து நான் நடத்தியிருக்கேன், அதை போய் பாருங்கள். ஆத்தென்டிகேஷன்னா என்னென்னா வெரிஃபை த ஐடென்டிட்டினா கரெக்ட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து வெரிஃபை பண்ணுறது தான் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் த யூசர் டிவைசஸ். ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா ரிஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு நெட்வொர்க் ரிசோர்ஸஸ். அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும், யாரெலாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் ஆக்சஸ் கண்ட்ரோல். யாரெலாம் ஆக்சஸ் பண்ணலாம், யாரெலாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஆக்சஸ் கண்ட்ரோல் தான் ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு நெட்வொர்க் ரிசோர்ஸஸ். Firewall and intrusion detection system IDS monitors and protect against unauthorized access and attack. இது வந்து மானிட்டர் பண்ணும் அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணும். யார்கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணணும், அன்அத்தாரைஸ்ட் ஆக்சஸ் அண்ட் அட்டாக்டேருந்து மானிட்டர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஃபயர்வால் இன்ட்ரூஷன் டிடக்ஷன் சிஸ்டத்தோட வேலை. வைஃபை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காமன் ஒயர்லெஸ் டெக்னாலஜி ஃபார் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கிங். ஒய்ஃபை அப்படின்னால அது ஒரு ஒயர்லெஸ் டெக்னாலஜி தான். இது எங்கே யூஸ் பண்ணுவோம், நம்ம லோக்கல் ஏரியா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணுறது தான் ஒய்ஃபை. லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கிங், தட் இஸ் லிமிட்டட் ஏரியா, அதான் ஒய்ஃபை. பேண்ட்வித் அப்படின்னா மேக்ஸிமம் டேட்டா ரேட் ட்ரான்ஸ்ஃபர் அக்ராஸ் அ நெட்வொர்க். மேக்ஸிமம் டேட்டா rate of data transfer across a network, that is called as an bandwidth. latency அப்படின்னா the delay before data transfer being following an instruction. the delay before data transfer எவ்வளோ டிலே ஆயிருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி following an instruction, அதான் latency. throughput அப்படிங்கிறது rate at which data is transmitted successfully transmitted. throughput அப்படிங்கிறது வந்து எவ்வளோ rate at which data successfully transmitted, அதான் throughput. and then HTTP எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வெப் ப்ரௌசிங்காக. TCP/IP அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் இன்டர்நெட். FTP அப்படிங்கிறது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். TCP அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். 3-way ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுறோம். Subnetting அப்படின்னா the process of dividing the single network into multiple subnetwork. ஒரு பெரிய நெட்வொர்க்கை வந்து சின்ன சின்ன நெட்வொர்க்காக பண்ணுறது தான் சப்நெட்டிங். and then பவுட்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுட் மீன்ஸ் a rate at which signal changes. பவுட்னா என்னது, எந்த ரேட்டில் வந்து சிக்னல் வந்து சேஞ்ச் ஆகிறது தான் பவுடு. HDLC-னா it's a bit oriented and code transparent. HDLC-னா bit oriented and code transparent. and then Taylor அப்படிங்கிறது வந்து ட்ரெய்லர் அண்ட் ஹெட்டர் ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் ஃபீல்ட்ஸ் OSI லேயரில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. டெய்லர் வந்து எரர் ஹேண்ட்லிங் கோட்ஸ் யூஸ்ட் இன் டேட்டா லிங்க் லேயர், எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டெய்லர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டேட்டா லிங்க் லேயரில் வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, மெசேஜோடு லிங்க் பண்ணியிருக்கிறது தான் டெய்லர். ஹெட்டர் அப்படிங்கிறது வந்து கன்சிஸ்ட் ஆஃப் சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் அட்ரஸ், லென்த், டைம் ஸ்டாம்ப் இன் ஆல் லேயர் எக்ஸப்ட் ஃபிசிக்கல் லேயர். ஹெட்டர் அப்படிங்கிறது வந்து எல்லா லேயர்ஸ்லையும் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஃபிசிக்கல் லேயரில் மட்டும் இருக்காது, அதுதான் ஹெட்டர். and then wrap around time அப்படிங்கிறது வந்து reuse the sequence number for new data. இருக்கிற நம்பரையே வந்து ஒன்ஸ் அந்த ஒரு 10 நம்பர் இருக்குன்னா 10 நம்பர் யூஸ் பண்ணி முடிச்சாச்சுன்னா திருப்பியும் வந்து 1லேருந்து யூஸ் பண்ணுவாங்க, அதான் wrap around time. reuse a sequence number for new dataக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் wrap around time. and then wrap around time ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 2^32 is divided by bandwidth. மல்டிப்ளெக்சருக்கு இன்னொரு பேர் வந்து மக்ஸ்ன்னு சொல்லலாம். இஸ் a device that combines multiple input signal into single output signal. மல்டிப்ளெக்ஸோட வேலை என்னன்னா
எல்லா இன்புட் சிக்னலையும் கம்பைன் பண்ணி ஒரே சிங்கிள் லைனில் வந்து போகும். அவுட்புட்டுக்கு வந்து ஒரே சிங்கிள் லைனில் போகும். அதான் மல்டிப்ளெக்சர். அதான் கம்பைன்ஸ் மல்டிபிள் இன்புட் into single output signal. It is called as a multiplexer. Digital subscriber line, DSL. Digital subscriber line DSL uses frequency division multiplexing. Frequency division multiplexing வந்து the digital subscriber line யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா to separate voice and data signal over the same telephone line. ஒரு வாய்ஸையும் டேட்டா சிக்னலையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைனை. அண்ட் தென் டேட்டா இன்டெக்ரிட்டி அப்படின்னா டேட்டா கன்சிஸ்டன்சி, என்ஷூர்ஸ் டேட்டா கன்சிஸ்டன்சி அண்ட் ரிலையபிலிட்டி. டேட்டா இன்டெக்ரிட்டினாலே டேட்டா வந்து எப்படி ஆஸ் இட் இஸ் நம்ம எப்படி அனுப்புகிறோமோ அப்படி போகணும். அதுதான் டேட்டா கன்சிஸ்டன்சி அண்ட் ரிலையபிலிட்டி. கரெக்ட் டைமில் வந்து டெலிவரி ஆகணும். தட் இஸ் டேட்டா இன்டெக்ரிட்டி. அண்ட் தென் டிஎன்எஸ் அப்படின்னா டொமைன் நேம் சிஸ்டம். அது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் டொமைன் நேம் டு ஐபி அட்ரஸ். நம்மளால் எல்லா ஐபி அட்ரஸும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட முடியாது. 192.168 இப்படி வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்குள்ள அட்ரஸையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட முடியாது. ஸோ நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது நம்ம டொமைன் நேம் கொடுத்துருவோம். அது வந்து டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம் தான் இந்த டொமைன் நேம் டு ஐபி அட்ரஸ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. DHCP அப்படிங்கிறது வந்து டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால் அசைன் ஐபி அட்ரஸ் டைனமிக்கலி. இந்த DHCP அப்படிங்கிறது வந்து டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன், இது ஒரு ப்ரோட்டோகால் அப்ளிகேஷன் லேயரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஐபி அட்ரஸ் வந்து ஒரு நெட்வொர்க்குள்ளே ஒரு நோடு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக டைனமிக் ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணுவாங்க. எப்படி அசைன் பண்ணாங்க, ஃபஸ்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. DHCP டிஸ்கவர் ரெக்வஸ்ட் மெசேஜ் கொடுத்துட்டு அண்ட் தென் அசைன் பண்ணுவாங்க. VPN அப்படின்னா வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செக்யூர் கனெக்ஷன் ஓவர் த இன்டர்நெட். செக்யூர் கனெக்ஷன் VPNனாலே வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் தான். செக்யூர் கனெக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு இன்டர்நெட்டுக்கு செக்யூர் கனெக்ஷன் கொடுக்குறது தான் VPN. நெட்வொர்க் ட்ரபிள் ஷூட்டிங். நெட்வொர்க்கில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அண்ட் அதை யார் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிங்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கனெக்டிவிட்டி பிட்வீன் டூ நெட்வொர்க் டிவைசஸ். பிங் கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கனெக்டிவிட்டி, நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறது தான். நெட்டு இருக்கா இல்லையா, நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த பிங் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ட்ரேஸ் ரூட் அப்படின்னா டிஸ்பிளே த ரூட் பேக்கெட் டேக் டு ரீச் டெஸ்டினேஷன். ட்ரேஸ் ரூட் அப்படிங்கிறது வந்து நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து எந்த ரூட் வழியாக போயிருக்கு அப்படி அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ட்ரேஸ் ரூட். அந்த ஐபி கான்ஃபிக் ஆர் IF கான்ஃபிக் அப்படின்னா டிஸ்பிளேஸ் நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ். நெட்வொர்க்கோட கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணுறது தான் அந்த ஐபி கான்ஃபிக் அண்ட் ஐபி, அதாவது ஐபி கான்ஃபிக்னு சொல்லலாம், கான்ஃபிக்னு சொல்லலாம். ஐபி கான்ஃபிக் அல்லது இஃப் கான்ஃபிக். சாரி, தேங்க்யூ. இந்த செஷன் இவ்வளோ தான். நெக்ஸ்ட் செஷனில் வேறு டாபிக் பார்க்கலாம். இந்த செஷன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.